நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, மெத்தட்ஸ்னால் என்ன, அதை நம்ம ஜாவாவில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம சொல்லிடணும். என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சந்தர்ப்பம் வரைக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சம்மந்தமான எந்த வீடியோவும் நான் இன்னும் அப்லோட் பண்ணலை ஜாவாவை பொறுத்த வரைக்கும். அதனால நம்ம மெத்தட்ஸை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இல்லை. அதை நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட சேர்த்து பார்க்கும்போது தான் அதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நாம் மெத்தட்ஸ் சம்மந்தமாக போதுமான அளவு விடயங்களை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 75% இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவு நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஓகே, மெத்தட்ஸ் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, கோட் ரீயூசபிலிட்டிக்காக பயன்படுத்துகிறோம். ஒரு தரம் குறிப்பிட்ட அளவு ஒரு கோடை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா, ஒரு மெத்தடுக்குள்ளே அதை எழுதிட்டோம் அப்படின்னா, அதை நம்ம திரும்ப திரும்ப தேவைப்படக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், சிம்பிளாக நம்ம ஆரம்பிக்கலாம். ரைட், எப்பவும் போல் ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், அவுட்புட்டில் எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வருது. ரைட், இப்போது இதை நான் திரும்ப திரும்ப ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் இல்லையா. இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா 3 தடவை இங்கே பாருங்கள் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ரன் ஆகுது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டில் சிம்பிளாக ஒரே ஒரு லைன் ஆஃப் கோட் தான் இருந்துச்சு. அதனால் இப்படி நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதுவே இந்த இடத்துல ஒரு 100 லைன் ஆஃப் கோட் இருக்குமாக இருந்தால் நமக்கு அந்த மாதிரி செய்ய இயலாது. நம்ம ப்ரோக்ராமும் ரொம்ப ரொம்ப குயிக்காக க்ரோ ஆகும். அண்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இந்த காப்பி பேஸ்ட் மெத்தடை விட மெத்தட்ஸை நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் நமக்கு ப்ரோக்ராம் ரொம்ப எஃபெக்டிவாக எழுதலாம். சரியா, அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நம்மளுடைய ஃபஸ்ட்டு மெத்தடை எழுத போகிறோம். மெத்தட் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு கீவேர்டை பயன்படுத்தலாம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். ரைட், அப்புறம் இந்த மெத்தடினுடைய ரிட்டர்ன் டைப் void அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதாவது இந்த மெத்தட் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் இந்த void அப்படின்ற கீவேர்டு. ஸோ இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டு அப்படின்றது என்ன, voidனா என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் இப்போதைக்கு நான் சொன்ன விடயங்களை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கான சந்தேகம் இந்த வீடியோவில் தீர்க்கப்படும். ரைட், அடுத்து மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மெத்தடுக்கு நான் ஒரு நேம் ஒன்று கொடுக்கணும். ஸோ மெத்தட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். சரியா, கொடுத்ததுக்கு பிறகு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்திசிஸ் இதில் இருக்கணும். இவ்வளோ தான் மெத்தட் நாம் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்திசிஸ்க்கு வெளியில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ் இருக்கணும். சரியா, இவ்வளோ தான் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய கோட். ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்ட், void அப்படின்ற கீவேர்ட், அதாவது இந்த மெத்தட் எதையும் ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றதுக்கானது. அப்புறம் மெத்தடினுடைய நேம், அதுக்கப்புறம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ். ஸோ இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ்க்கு இடையில தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ரன் ஆக வேண்டிய கோட் எல்லாமே இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ்க்கு இடையில தான் இருக்கும். சரியா, இப்போது சிம்பிளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கோடை அப்படியே நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட்டில் எனக்கு எந்த விதமான அவுட்புட்டுமே வரல. பாருங்கள், கன்சோல் விண்டோவில் எந்த அவுட்புட்டுமே வரல. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம கால் பண்ணணும். கால் பண்ணால் தான் ரன் ஆகும். ஓகேயா, இப்போ இந்த மெத்தடை நம்ம எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மெத்தடினுடைய நேமை நாம் கொடுக்கணும். மெத்தட் 1 அப்படின்றது தான் இந்த மெத்தடினுடைய நேம். அப்புறம் இங்கேயும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்திசிஸ். ஓகே, இதை கொடுத்துட்டு கடைசியாக நமக்கு தெரியும் ஒரு செமிகோலனை கொடுக்கணும். ரைட், இப்போது இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் பாருங்கள், எனக்கு அவுட்புட்டில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வரும். ஓகே, இப்போது ஒரு மெத்தடை நாம் எத்தனை தடவை ரன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், எத்தனை தடவை நமக்கு தேவையோ அத்தனை தடவை நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ அந்த மெத்தடை பாருங்கள், கால் பண்ணியிருக்கேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மல்டிபிள் டைம்ஸ் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், 5 தடவை இந்த மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது 5 தடவை எனக்கு அவுட்புட் வரும். சரியா, இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன், எனக்கு அவுட்புட்டில் 5 தடவை வருது. ரைட், இப்போது நம்ம இந்த ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம். இப்போது உங்களுக்கு நான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குல்ல, சி மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்,
இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். சரியா? அந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதும்போது நாம் ஒப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா சி மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து நான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அதில் நாம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணவே முடியாது. அப்படின்ற சந்தர்ப்பத்திலையும் கூட அதில் வந்து ஃபங்க்ஷன்ஸை நாம் வந்து எழுதி கோட் ரீயூசபிலிட்டிக்காக பயன்படுத்திக்கும். சரியா? ஆனால் ஜாவா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் வந்து நம்ம வந்து ஒரு மெத்தட் எழுதணும் அப்படின்னா நம்ம அந்த மெத்தடை எந்த கிளாஸில் எழுதியிருக்கோமோ பாருங்கள், மெத்தட்ஸ் இன் ஜாவா அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண வேண்டிய நிலைமை வந்து நமக்கு இருக்கும். சரியா? ஆனால் ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு கீவேர்டை மட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காது. ஸோ நான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம்தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்றது. சரியா? ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தினோன்னா ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணாமலே நாம் வந்து அந்த மெத்தடை ரன் பண்ண முடியும். அந்த வகையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 தடவை இந்த மெத்தடை வந்து நம்ம திரும்ப திரும்ப ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேராமீட்டரைஸ்ட் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது இங்கே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நாம் வந்து அழிச்சிடலாம். அழிச்சிட்டு இந்த மெத்தடினுடைய நேம் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு மாற்றுறேன். க்ரீட்டிங். ஓகே, க்ரீட்டிங் மட்டும் இருக்கட்டும். ரைட், இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேரந்தசிஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே ஸ்ட்ரிங் txt அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த println மெத்தடுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா txt அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? இந்த txtங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் வேரியபிள். இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதனுடைய டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நம்ம ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு txt அப்படின்னும் நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கு இதை தான் நம்ம வந்து பேராமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இங்கே கொடுத்துருக்க பேர் என்னது? பேராமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு வந்து சேரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துடும் txtக்கு. ஸோ இந்த க்ரீட்டிங் அப்படின்ற மெத்தடை நம்ம வந்து கால் பண்ணுற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த txt அப்படின்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நமக்கு அவுட்புட்டில் வரும். ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து இந்த மெத்தடை எப்படி நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா க்ரீட்டிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரைட், கொடுத்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தசிஸை கொடுக்குறோம். முதல்ல சொன்ன மாதிரி கடைசியாக ஒரு செமிகோலனை வந்து கொடுத்துட்டோம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஒரு எரர் வந்து வருது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், குயிக் ஃபிக்ஸஸில் ஆட் ஆர்கியூமெண்ட்ஸ் டு மேட்ச் க்ரீட்டிங் அப்படின்னு வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. அதாவது இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று கொடுக்கணும். அது வந்து என்ன டைப்பில் இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்கணும். இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் தான் இந்த லோக்கல் வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங் டைப்பில் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருது நமக்கு குயிக் ஃபிக்ஸஸ். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் வெல்கம் டு கேம் ஜோன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணேன்னா இந்த ப்ரோக்ராமில் வெல்கம் டு கேம் ஜோன் அப்படின்னு வருது பாருங்கள். இப்போது இதுவே இதை வந்து நான் அப்படியே என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு அடுத்த லைனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு கேம் ஜோனுக்கு பதிலாக நான் வந்து என்ன செய்கிறேன்னா வார் ஜோன் அப்படின்னு கொடுக்குறேன். ரைட்டா? இப்போது ரன் பண்ணுறேன் பாருங்கள், வெல்கம் டு வார் ஜோன் அப்படின்னு வருது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மெத்தட் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோன்னா இங்கே கொடுக்கக்கூடிய பேராமீட்டர்ஸை பொறுத்து அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேராமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முதல் தடவை ரன் பண்ணும்போது வெல்கம் டு கேம் ஜோன் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து போணுச்சு இந்த மெத்தடுக்குள்ளே. ஸோ அதை வந்து நமக்கு வந்து பாருங்கள் இங்கே அவுட்புட்டில் கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ரெண்டாவது தடவை இதே மெத்தடை ரன் பண்ணும்போது ப்ரோக்ராம் என்ன செய்யுது அப்படின்னா வெல்கம் டு வார் ஜோன் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை இங்கே வந்து அவுட்புட்டில் கொண்டு வந்து கொடுக்குது. ஓகேயா? இப்போது இதுதான் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேராமீட்டரைஸ்ட் மெத்தடை பயன்படுத்துகிறதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட். ஓகே, இப்போது இங்கே நம்ம வந்து பாருங்கள் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி txt அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, இதை வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போது இங்கே வந்து நாம் இந்த மெத்தடை வந்து கால் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல. இப்போது கால் பண்ணும்போது நம்ம அதுக்கு உண்மையான வேல்யூவை கொடுக்குறோம்ல, அந்த வேல்யூவை கொடுக்கும்போது அதுக்கு நாம் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எப்படி? இது வந்து பேராமீட்டர்ஸ், இது வந்து ஆர்கியூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இங்கே ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்கணும் அப்படின்ல மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் வந்து நாம் பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னென்னா உங்களுக்கான எக்ஸசைஸ் ஃபைல்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம வந்து எழுதக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் இருக்கக்கூடிய ஃபைனல் அவுட்புட்டை தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் ஃபைல்ஸாக எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கோடை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இங்கே வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும்போது ஒவ்வொரு சாப்டர் நம்ம படிக்கும்போதும் ஒவ்வொரு விஷயம் படிக்கும்போதும் அதுக்கு பொருத்தமான எக்ஸசைஸ் ஃபைல் எது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி ஒரு டூல் டிப் மாதிரி வரும். அதை நீங்கள் வந்து பார்த்து எந்த எக்ஸசைஸ் ஃபைலை குறிப்பிட்ட சாப்டருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்கள, அந்த கோடு வந்து இதுக்கு முதல்ல படித்தது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுதின கோடு எல்லாமே இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே தான் எழுதணும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம எல்லா கோடையும் காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபைன், அது வந்து ஒர்க் பண்ணும். இப்போ வந்து நம்ம எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கோடை அப்படியே கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா, காப்பி பண்ணிவிட்டு கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணும்போது கிளாஸ் நேம் இருக்குது பாருங்கள், மெத்தட்ஸ் இன் ஜாவா அப்படின்ற கிளாஸ் நேம். இதில் வந்து பாருங்கள் ஓப்பனிங் கர்லி பிரேசஸ் இருக்குது. இந்த ஓப்பனிங் கர்லி பிரேசஸை செலக்ட் பண்ணாமல் கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேவையான ப்ரோக்ராம் வந்து சரியாக ஒர்க் ஆகும். சரியா, இப்போ பாருங்கள் ரன் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட் வந்து நமக்கு வருது. இது எப்படி அவுட்புட் வருது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடினுடைய நேம் வந்து ஆட் நம் அப்படின்றது. இந்த மெத்தட் வந்து 2 நம்பர்ஸ் ஆட் பண்ண போகுது. ஸோ நமக்கு வந்து 2 இன்புட் வந்து வரணும். அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 பேராமீட்டர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம். முதலாவது வந்து num1 அப்படின்றது, ரெண்டாவது num2 அப்படின்றது. ரெண்டுமே இன்ட் டேட்டா டைப்பில் தான் இருக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா println மெத்தடில் the value is அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு பிறகு பாருங்கள் இங்கே வந்து நம்ம அடுத்து println மெத்தடில் num1லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து add num அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை தான் எழுதிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பை மிஸ்டேக் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மைனஸ் ஆப்ரேட்டர் வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஸோ அதை வந்து ப்ளஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா num1ல் இருக்கக்கூடிய வேல்யூவோட நம்ம வந்து num2ல் இருக்கக்கூடிய வேல்யூவை கூட்ட போகிறோம். கூட்டிட்டு இந்த மெத்தட் என்ன செய்யும் அப்படின்னா அவுட்புட்டில் நமக்கு வந்து the value is அப்படின்னு கொடுத்துட்டு இந்த வேல்யூ ரெண்டையும் கூட்டி வரக்கூடிய பதிலை நமக்கு அவுட்புட்டில் கொண்டு வந்து கொடுக்கும். சரியா, அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். add num அப்படின்றது 20யும் 25ஐயும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ 45 அப்படின்னு இருக்கணும். ஓகே, the value is அப்படின்னு வந்து பாருங்கள் 45 அப்படின்னு வந்திருக்கு. சரியா, இப்போது இந்த மெத்தடு வந்து நான் எதுக்காக எழுதுனேன் அப்படின்னா நாம் வந்து ஒரு மெத்தடில் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் வந்து பயன்படுத்த முடியும். அதே மாதிரி மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸையும் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஓகே, அண்ட் நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் வந்து அவதானிக்கணும். இங்கே எத்தனை பேராமீட்டர்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களோ அதே எண்ணிக்கையில் தான் நீங்கள் வந்து ஆர்குமெண்ட்ஸையும் பயன்படுத்த முடியும். இங்கே வந்து நீங்கள் பாருங்கள் 2 பேராமீட்டர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இங்கே வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் வரும், இந்த மெத்தட் சரியாக ரன் ஆகாது. ஸோ ஷுவராக நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஆர்குமெண்ட்ஸை நான் வந்து கொடுக்க வேண்டி வரும். ஓகே, இதை வந்து நீங்கள் கவனிச்சுக்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் இருக்குது num1 அப்படின்றத நான் வந்து அழிச்சிடுறேன். இந்த மெத்தட் நேமே வந்து method1 அப்படின்னு கொடுத்துருவோம். ரைட், இப்போது இங்கே இருக்கக்கூடிய int num2 அப்படின்ற பேராமீட்டர் இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா string txt அப்படின்னே கொடுத்துட்றேன். அவுட்புட்டில் எனக்கு வந்து எப்படி வரணும் அப்படின்னா இந்த println மெத்தட் எனக்கு தேவைப்படாது. num1 ப்ளஸ் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து txt அப்படின்ற ஸ்ட்ரிங் வேரியபிள்குள்ளே வரக்கூடிய வேல்யூ எனக்கு வந்து இங்கே வரணும். ஸோ ப்ளஸ் கொடுத்துட்டு txt அப்படின்னு கொடுத்துட்டேன்னா num1ல் என்ன வேல்யூ இருக்கோ அதுவும் txtயில் என்ன வேல்யூ இருக்கோ அதுவும் வரும். இடையில ஒரு ஸ்பேஸ் மட்டும் வரும். சரியா, இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா method1 அப்படின்றத கால் பண்ணிக்க போகிறேன். ரைட், கால் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாம் num1க்கு ஒரு வேல்யூவையும் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு வேல்யூவும் எடுக்கணும் இல்லையா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஹெலோ அப்படின்னு கொடுக்குறேன் ஸ்ட்ரிங்குக்கு. ரைட், ஹெலோ அப்படின்னு கொடுக்குறேன்.
பார்த்தீங்க அப்படின்னா நம்1க்கு வேல்யூ ஒன்று இருக்குது 20 அப்படின்றது. ஆனால் எனக்கு வந்து பாருங்கள் எரர் வந்து வருது. குயிக் ஃபிக்ஸஸும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குயிக் ஃபிக்ஸை நம்ம வந்து எடுக்கலாம். இருந்தாலும் இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து இங்கே எத்தனை பேராமீட்டர்ஸை பயன்படுத்தியிருக்கீங்களோ அதே எண்ணிக்கையில் தான் நாம் வந்து இங்கே ஆர்கியூமெண்ட்ஸும் பயன்படுத்தணும் அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, என்ன ஆர்டரில் நம்ம வந்து இங்கே பேராமீட்டர்ஸை பயன்படுத்தியிருக்கோமோ அதே ஆர்டரில் தான் நம்ம வந்து இங்கே ஆர்கியூமெண்ட்ஸையும் பயன்படுத்தணும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டாக இன்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பில் நம்1 அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து இன்ட்டில் இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டாவது வேல்யூ தான் நமக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 20 அப்படின்னு கொடுத்துட்டு கமா ஒன்று கொடுக்குறேன். பாருங்கள் எரர் வந்து போயிடுச்சு. ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் 20 அப்படின்னு வந்து ஹெலோன்னு வருது. ஸோ இங்கே வந்து நம்ம கவனிக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் 2. முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியூமெண்ட் ஆர்டர்ஸ், அதாவது எந்த ஆர்டரில் நாம் எந்த வேல்யூவை கொடுக்கணும் அப்படின்றது. ரைட். அடுத்து நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரிட்டர்ன் வேல்யூனா என்ன அப்படின்றது. ஓகே, இப்போது நம்ம வந்து ஏற்கனவே void அப்படின்ற கீவேர்ட் தான் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் வேல்யூ எதுவுமே வராது அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஒரு வேலையை சொல்லியிருக்கோம் பாருங்கள். நம்1ல் என்ன வேல்யூவோ அதை எடுத்துக்கோ, அதோட ஒரு ஸ்பேஸை சேர்த்துக்கோ, அதுக்கு பிறகு txtயில் என்ன வேல்யூ இருக்கோ அதையும் இங்கே கொண்டு வந்து println மெத்தடை பயன்படுத்தி அவுட்புட்டை எனக்கு கொடு அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர எந்த வேல்யூவுமே ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதாவது ஒரு மெத்தட் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அந்த மெத்தட்லேருந்து வரக்கூடிய வேல்யூவை நாம் வந்து ஒரு வேரியபிள்லையோ அல்லது இன்னொரு மெத்தடுக்கோ நம்ம வந்து பயன்படுத்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஜஸ்ட் சிம்பிள் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து ஒரு இன்ட் வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். ரைட், இன்ட் var1 அப்படின்னு கொடுப்போம். ஈக்குவல்ஸ்னு கொடுத்து இந்த மெத்தட்லேருந்து வரக்கூடிய வேல்யூவை ஸ்டோர் பண்ண பார்த்தேன் அப்படின்னா என்னால் முடியாது. ஏன்னா இந்த மெத்தடில் வந்து எந்த விதமான வேல்யூவுமே ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்றதுனால. ஓகே, இப்போது அடுத்த உதாரணத்தில் ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உதாரணம் வந்து இருக்குது. அதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கர்லி பிரேசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கோடையும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது இதில் என்ன கோடு எழுதியிருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆன்லைன்லேயும் இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒரு சர்க்கிள்கான ஏரியாவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அதுக்கான ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். சரியா, இப்போது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டாக ஸ்டாட்டிக் ஃப்ளோட் ரேடியஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பாருங்கள் void இல்லை, ஃப்ளோட். ஓகே, இந்த மெத்தட் பேர் வந்து ரேடியஸ் அப்படின்றது. ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரு வேல்யூவை எடுத்துக்கும், ஒரு இன்ட் வேல்யூ ஒன்று எடுத்துக்கும். ஸோ அந்த வேல்யூவை எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய வேல்யூவை 2ஆல் பிரிக்கும். பிரிச்சதுக்கு பிறகு வரக்கூடிய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேயா, இப்போது இதுதான் இந்த மெத்தடினுடைய வேலை. ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றது நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ரைட். ஸோ எதுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த மெத்தடுக்கு பேர் வச்சுருக்க ஏற்ற மாதிரியே ரேடியஸை வந்து கேல்குலேட் பண்ணுறோம். அதாவது ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து டயமீட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டயமீட்டரை வந்து நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா அதை 2ஆல் பிரித்தா வரக்கூடிய வேல்யூ தான் நமக்கு வந்து ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடில் நடக்கக்கூடிய வேலை. அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூவை பேராமீட்டராக எடுத்துக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட் டைப்லையே ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை நாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரியா, வேரியபிளை க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து பாருங்கள், நான் கொடுத்துருக்க விடயம் என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிளினுடைய ஏரியாவை நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா πr² அப்படின்றது. ஸோ பை அப்படின்றதுனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் 3.1415 அப்படின்னு வரும். ரைட், அதோடு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் x மல்டிப்ளை பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரேடியஸில் என்ன வேல்யூ வருதோ, அதாவது இந்த மெத்தட் வந்து என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூவால் திரும்பவும் அதே வேல்யூவை வந்து நம்ம இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுவோம். வரக்கூடிய வேல்யூவை திரும்பவும் நம்ம வந்து பை வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து கிடச்சிரும்.
அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் println மெத்தட் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள். the area of circle is அப்படின்னு வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இங்கே வரணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம வந்து ஃப்ளோட் அப்படின்ற டைப்புக்கு கேஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு வழியிலையும் செய்யலாம். ஃப்ளோட் அப்படின்ற இந்த டேட்டா டைப் இருக்குல்ல, இதை நம்ம அழிச்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேல்யூவுக்கு எஃப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கேருந்து வரக்கூடிய வேல்யூவை ஃப்ளோட்னு மாற்றிடும். ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து இந்த மெத்தட்ஸை எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, நமக்கு தெரியும் ரேடியஸ் அப்படின்ற மெத்தடு தான் நமக்கு வந்து ரேடியஸை கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரேடியஸ் மெத்தடை வந்து நான் கால் பண்ண போகிறேன். ரைட், கால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேல்யூ ஒன்று கொடுக்கோம்ல, 10 அப்படின்னு கொடுப்போம். கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக ரேடியஸ் வந்து கால்குலேட் ஆகிடும். ஓகேயா, இப்போது அப்படி ஆகுனதுக்கு பிறகு நம்ம வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற இந்த மெத்தடை நாம் வந்து ரன் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா ஒரு சர்க்கிளினுடைய ஏரியாவை கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து இப்படி கால் பண்ணுறேன். ரைட், கால் பண்ண உடனே இதுக்கும் ஒரு ஃப்ளோட் வேல்யூவை நம்ம வந்து ஆர்குமெண்ட்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். சரியா, அந்த வேல்யூ வந்து இந்த ரேடியஸ் அப்படின்ற மெத்தட்லேருந்து வரணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ளோட் டைப்பில் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ரைட், ரேடியஸ் அப்படின்னே நம்ம கொடுப்போம், ஈக்குவல்ஸ் டு ரேடியஸ். ரைட், இப்போது இந்த ரேடியஸ் அப்படின்ற மெத்தட்லேருந்து என்ன வேல்யூ வருமோ அது வந்து இந்த ரேடியஸ் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிரும். ஸோ இந்த வேரியபிள் நேமை எடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்ற இந்த மெத்தடுக்கு ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறேன். ஓகே, இப்போது நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், ப்ரோக்ராம் எனக்கு தி ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் 78.5375 அப்படின்னு வருது. ரைட், திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 20ன்னு கொடுத்து பார்ப்போம். கொடுத்ததுக்கு பிறகு பாருங்கள், the area of circle is 314.15 அப்படின்னு வருது. ஓகே, இப்போது நம்ம வந்து இதே ப்ரோக்ராமை இன்னொரு வகையில் ரன் பண்ணலாம். நமக்கு வந்து இந்த வேரியபிளை அழிச்சிடலாம். அழிச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேரடியாக இந்த ரேடியஸ் அப்படின்ற மெத்தடை இங்கே கொண்டு வந்து கொடுக்குறேன், இதில் ஒரு ஆர்குமெண்ட்டாக. ரைட்டா, இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ரன் பண்ணால் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான மாற்றமே இல்லாமல் சரியாக ரன் ஆகும். இருந்தாலும் கூட நாம் வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஒரு மெத்தட் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி தான் அதுக்கு பிறகு பயன்படுத்திக்க பார்க்கணும். ஓகே, அப்போது இவ்வளோ தான் இந்த ரிட்டர்ன் டைப்ஸ் சம்மந்தமான விடயங்கள். அடுத்து நாம் மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கான ப்ரோக்ராமை நாம் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, கொண்டு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். மெத்தட் ஓவர்லோடிங் தொடர்பாக நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து பாருங்கள், ஆட் நம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் இருக்குது, ஆட் நம் அப்படின்னே தான் இருக்குது. மூணாவதாகவும் பார்த்திங்க அப்படின்னா ஆட் நம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ ஒரே பேரில் 3 மெத்தட்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. சரியா, ஆனால் அந்த மெத்தட்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது மெத்தடில் 2 பேராமீட்டர்ஸ் வந்து இருக்குது. 2 பேராமீட்டர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இன்ட் டைப்பில் இருக்குது. ரெண்டாவதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது, ரெண்டும் ஃப்ளோட்டில் இருக்குது. சரியா, ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப்பில் இருக்குது. மூணாவது மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 பேராமீட்டர்ஸ் இருக்குது. இந்த 4 பேராமீட்டரும் ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப்பில் இருக்குது. ஸோ நம்ம வந்து மெத்தட் ஓவர்லோடிங்கை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா ஒரு மெத்தடுக்கும் இன்னொரு மெத்தடுக்கும் இடையில் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம் அல்லது டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணலாம். அது மூலமாக நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது மூலமாக ஒரே நேமில் நம்ம நிறைய மெத்தட்ஸை எழுதி நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் வந்து பாருங்கள், ஆட் நம் அப்படின்ற முதலாவது மெத்தட் 2 இன்ட் நம்பரை வந்து கூட்டி நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்கும். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆட் நம் அப்படின்ற மெத்தட் வந்து 2 ஃப்ளோட் நம்பர்ஸை கூட்டி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த ஆட் நம் அப்படின்ற இந்த மெத்தட் வந்து 4 ஃப்ளோட் நம்பர்ஸை வந்து கூட்டி நமக்கு அவுட்புட்டை கொண்டு வந்து கொடுக்கும். சரியா, இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். அதாவது ஒரு கிளாஸில் நம்ம வந்து ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ண முடியும். அதே மெத்தட் நேமில் நிறைய மெத்தட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும்.
அந்த ஒவ்வொரு மெத்தடுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் வேறுபாடை காட்டணும், அல்லது டேட்டா டைப்பை மாற்றுறது மூலமாக அதே மெத்தட் நேமில் நாம் வந்து மெத்தட் ஒன்று எழுதி பயன்படுத்திக்க முடியும். ரைட்டா? இப்போது நாம் வந்து இந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா add num அப்படின்னு சொல்லி இந்த மெத்தடை வந்து நான் கால் பண்ணுறேன். ஓகே, பேரந்தசிஸ் கொடுத்துட்டேன். இப்போது நான் வந்து 2 இன்டீஜர் நம்பரை வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், எனக்கு அவுட்புட்டில் 40 அப்படின்னு வருது. ரைட், சரியாக அவுட்புட்டில் வந்து 40 அப்படின்னு வருது. இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 20.25 அப்படின்ற ஒரு ஃப்ளோட் நம்பரை கொடுக்குறேன். பாருங்கள், எனக்கு வந்து எரர் வருது. காரணம் ஃப்ளோட் நம்பர் கொடுத்தா நம்ம f அப்படின்னு கொடுக்கணும். இப்போது அந்த எரர் வந்து போயிருச்சு. ஓகே, இப்போது நான் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், எனக்கு அவுட்புட்டில் the value is 40.25 அப்படின்னு அவுட்புட்டில் வருது. சரியா? இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கேயும் நம்ம வந்து 20.23 அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ ஒன்று கொடுப்போம், ஃப்ளோட்னு கொடுத்துருவோம். ரைட், இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டாவதாக இருக்குல்ல, இந்த மெத்தடை வந்து நான் அப்படியே அழிச்சிடுறேன். அழிச்சிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எரர் வருது. காரணம் என்ன அப்படின்னா ஃப்ளோட் நம்பர்ஸை கூட்டுறதுக்கு ஏற்ற மாதிரியான சரியான மெத்தட் வந்து நமக்கு இங்கே இல்லை அப்படின்றது தான் அதற்கான அர்த்தம். சரியா? அப்போது இங்கே வந்து பாருங்கள், ஒரே மெத்தட் நேம் தான். நம்ம வந்து இன்ட் நம்பரை கொடுத்தோம் அப்படின்னாலும் கூட்டும், ஃப்ளோட் நம்பரை கொடுத்தோம் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரியே கூட்டும். சரியா? இப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து 4 நம்பர்ஸை நமக்கு வந்து கூட்டணும் அப்படின்னா பாருங்கள், நம்ம இப்படி கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், நமக்கு வந்து அவுட்புட்டில் சரியான வேல்யூ தான் வரும். சரியா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையுமே இன்டீஜர் நம்பர்ஸாக மாற்றிடுவோம். ரைட், பாருங்கள், எல்லாமே இன்ட் நம்பர்ஸ் தான். இப்போது ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு சரியாக கேல்குலேட் ஆகி அவுட்புட் வந்து வந்துருச்சு. இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே இன்ட் நம்பர்ஸ் தான். ஆனால் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை வச்சு ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மெத்தடை வந்து எடுத்து இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி ஃப்ளோட்க்கு மாற்றி நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுத்துருது. ரைட், இப்போது இதில் வந்து நம்ம 2 நம்பர்ஸை மட்டும் வச்சுருவோம். ஒரு நம்பருக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்ற கொடுத்துட்றேன். ரைட், எஃப் அப்படின்னு கொடுத்தா ஃப்ளோட். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், எனக்கு சரியாக கேல்குலேட் ஆகி அவுட்புட் வருது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ப்ரோக்ராம் எப்படி இந்த ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப்பை சூஸ் பண்ணணும், அதாவது இந்த மெத்தடை எப்படி எடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சு அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், ஒரு நம்பர் வந்து ஃப்ளோட் நம்பராக இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ளோட் நம்பர்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கான இந்த மெத்தடை எடுத்து இந்த வேல்யூஸை வந்து கேல்குலேட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டில் கொண்டு வந்து இங்கே கொடுத்துருச்சு. ஓகே, இப்படி தான் அது வந்து பண்ணுது. ஸோ மெத்தட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது போதும். ஏற்கனவே நம்ம படித்த சாப்டர்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் நிறைய உதாரணங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அது எல்லாமே அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அந்த உதாரணங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஸோ அதுக்கு நம்ம இப்போதைக்கு நாம் வந்து மெத்தட்ஸ் பற்றி படித்தது வந்து தாராளமாக போதும் அப்படின்னு நினைக்கிறேன். மெத்தட்ஸ் பற்றி நம்ம திரும்பவும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் படிக்கும்போது திரும்பவும் நாம் பார்க்கலாம். ஓகே, இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். அதுவரையில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.